Hi guys, welcome to our channel. We are Skill Genius. லாஸ்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துருந்தோம். ஒரு இன்டீஜரில் இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீப் இயர் செக். இப்போ நம்ம கொடுக்க போகிற லீப் இயர் லீப் இயரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலாக வெறும் முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோம், லீப் நம்ம கொடுத்துருக்க இயரு மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் இங்கே நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அது மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதுக்கப்புறம் அதே இயர் நாட் ஈக்குவல் டு மாட் 100 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேவா, நீங்கள் 100ஆல் டிவைட் ஆகும் போதும் ரிமைண்டர் உங்களுக்கு 0 வரக்கூடாது. ஓகேவா, அப்போ தான் அது லீப் இயர். இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது ரெண்டே செக் பண்ணி அது லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா, யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரோக்ராமிங்லேயே நம்மளே இன்புட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம்லேயே. இப்போ நம்ம எப்படின்னா அவுட்புட் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்புட்டை கொடுத்து அந்த இன்புட்டுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. ஓகேவா, யூசர் என்ன கொடுக்க போகிறாங்களோ அதுதான் இன்புட். ஸோ அதுக்கு ஒரு ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கோடிங் பண்ணும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கோடிங் பார்க்கலாம். இப்போ வெறும் லீப் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண leap_year.java அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்கேனர் யூசர்கிட்ட இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோமா, அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஜாவாவில் இருக்க யூட்டில்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க ஒரு கிளாஸ் தான் ஸ்கேனர். ஓகேவா, கேப்ஸில் அண்ட் இப்போ அதே தான் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். பப்ளிக் கிளாஸ் லீப் இயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, அதில் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகேவா, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்கேனர்னு கொடுத்துட்டோமா, அதை வாங்கணும். ஓகேவா, எப்படின்னா இப்போ ஸ்கேனர் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன்னா நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா, அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸ்கேனருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், எஸ்சின்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். உள்ளே என்ன பண்ண போகிறோம், இப்போ இன்புட் வாங்க போகிறோம். ஸோ system.in. ஓகேவா, செமிகோலன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். சாரி, இப்போ எதில் பண்ண போகிறோம் அப்படின்றது system.out.println. ஓகேவா, நான் வெறும் பிரிண்ட்னே வச்சுக்குவோம். இதில் என்ன சொல்ல போகிறோன்னா, என்டர் இயர். ஓகேவா, என்டர் இயர்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் என்டர் இயர். அடுத்தது இது என்ன பண்ண போகுது, இப்போ என்டர் இயர்ன்றது அவுட்புட்டில் வந்துடும். அப்புறம் என்டர் இயர் பக்கத்தில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம் நம்ம இன்புட் கொடுக்குறதுக்காக. ஓகேவா, இன்ட்டு நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், இப்போ கொடுக்க போகிற இன்புட்டை இயர்னே வச்சுக்குவோம். இயர் ஈக்குவல் டு எஸ்சி டாட், அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் பார்த்துருப்பீங்கல்ல, ஆப்ஜெக்டில் என்ன பேர் வைக்கிறோமோ அது டாட்டு, அதுக்கப்புறம் அதை ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோமா. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு இன்ட்டு இன்டிஜரில் வாங்க போகிறனால நெக்ஸ்ட்டு இன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேவா, இப்போ ஸ்ட்ரிங்கில் கொடுக்க போகிறோம், ஸ்ட்ரிங் வாங்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டபுள் ஏதாவது நம்பர் வாங்க போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் வேரி ஆகும். இப்போ இஃப் கண்டிஷனில் என்ன சொல்கிறோன்னா, இஃப் இயர் மாட் 400 ஈக்குவல் டு 0. இப்போ இயர் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதை மாடுலஸ் பண்ணி 400 பண்ணால், 400ல் மாடுலஸ் பண்ணால் ரிமைண்டர் 0 வருதா, வந்துச்சுன்னா அது லீப் இயர். ஓகேவா, அப்படி இல்லை, இது ஒரு கண்டிஷன் இருக்கா, அப்படி இல்லை. இன்னொன்று என்னன்னா,
ஆர் இயர் மாடுலஸ் 4 இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0 இது 0வாக வரணும். அதுக்கப்புறம் அண்ட் இயர் மாடுலஸ் 100 நாட் ஈக்குவல் டு 0 இப்படி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று இயர் மாடுலஸ் 400 அப்படின்றது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்லை வந்து இது இல்லை ஆறில் நம்ம அண்டு ஆறு அந்த இது முன்னாடியே பார்த்துருப்போம் ஜாவா வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஆறுனா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ ஆண்டுன்னு வரும்போது இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் மாடுலஸ் 100 நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னா என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், நமக்கு வந்து இயர்னு தானே வாங்கியிருக்கோம், இயர்னு வச்சுக்குவோம். இஸ் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னும் போது எல்ஸில் என்ன சொல்கிறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் இயர் நாட் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா கம்பைல் பண்ணுறோம். ஜாவா லீப் இயர் டாட் ஜாவா. ஓகேவா? இப்போ வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ எரர் எதுவும் இல்லை. ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா லீப் இயர் டாட் ஜாவா. ஓகேவா? இப்போ வந்து வந்துருச்சா, என்டர் இயர் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இயர் பண்ண போகிறோம். 2024னே வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ அப்படியே என்டர் கொடுத்தோன்னா 2024 இஸ் ஏ லீப் இயர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அதுவே வந்துட்டு வேறு ஏதாவது லீப் இயர் இல்லாதது கொடுத்து பார்ப்போம். இப்போ மறுபடியும் ரன் பண்ணணும். இப்போ மறுபடியும் இயர் கேட்குதா. இப்போ 2000ன்னு கொடுப்போம். 2000ன்னு கொடுத்தா இஸ் ஏ லீப் இயர். ஓகேவா? சாரி. அதுவே வந்துட்டு 2021ன்னு கொடுத்து பார்ப்போமா. இப்போ வந்து என்ன வந்துருச்சு, 2021 நாட் அ லீப் நம்பர் லீப் இயர் அப்படின்னு வந்துருச்சா. ஓகேவா? இப்போ இந்த கோடு வந்து கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ வந்து இதை வந்து நான் லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ன கண்டிஷன் இருக்குது, என்ன இது, இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து கோட் பண்ணி காமிச்சோம். இப்போ வந்து லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த ஸ்கேனர்ன்றது என்னது, கிளாஸ் அப்படின்னு சொல்லி கோடிங் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இதில் யூட்டில்னு இருக்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே இருக்க ஒரு கிளாஸ் நேம் தான் ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா யூசர் இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது வந்து ப்ரோக்ராம் கிளாஸு லீப் இயர் செக்குன்னு சொல்லி கிளாஸ் நேமு, என்ட்ரி பாயிண்ட்டு. இதில் வந்து ஸ்கேனர் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்போமா. இங்கேயும் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான் நடந்திருக்கு. ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸுக்கு எஸ்சி அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், எஸ்சின்னு மட்டும் கிடையாது, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம் ஆப்ஜெக்ட் நேமு. அது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இந்த நியூன்னும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன், ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் ஒரு மெமரி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா, அதுக்கடுத்து இன்புட் வாங்குறதுனால சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த லைன் என்னன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், என்டர் அ இயர். நம்ம கோட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அவுட்புட்டில் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆனோன்னா என்டர் அ இயர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டு இருந்திருக்குமா. அதுக்கப்புறம் யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்காக அது பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இப்போ யூசர் வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்புட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும், இந்த இயர் அப்படின்றது தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து எஸ்சின்றது வந்து ஆப்ஜெக்ட் நேமு. ஓகேவா? டாட் நெக்ஸ்ட்டு இன்ட்டு. ஏன்னா நம்ம இன்டிஜர் வாங்க போகிறோம், இன்டிஜர் நம்பர் தான் வாங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு. இப்போ சப்போஸ் ஸ்ட்ரிங்கு வேணும்னா நெக்ஸ்ட்டு லயன். ஓகேவா? அடுத்து சப்போஸ் வந்து டெசிமல் நம்பரில் வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட்டு டபுள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த ப்ரோக்ராமோட மெயின் பார்ட்டே வந்து இந்த இஃப் கண்டிஷன் தான். ஓகேவா? இஃப் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயர் மாடுலஸ் 400 ஈக்குவல் டு 0. இயர் மாடுலஸ், இயர் என்ன 2000 மாடுலஸ் 400 ஈக்குவல் டு 0வா இருந்தால் இது லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை ஆர் இயர் அதாவது 2000 மாட் 4 ஈக்குவல் டு 0வா இருக்கணும்.
அதுக்கப்புறம் ஆண்டில் 2000 mod 100 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 6 ஆண்டு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஜாவாவில் என்னன்னா 6ன்னும் போது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இஃப் கண்டிஷனில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் 6ன்றது வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து இப்போ வந்து ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டு என்ன பண்ணும், 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும், இல்லைனா எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2000 மாடலஸ் 400 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுங்கள். 2000 மாடலஸ் 400 இப்போ வந்து 5னா 2000. ஓகேவா? 0. ஓகேவா? 0 ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஈக்குவல் டு 0 தான். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 2000 இஸ் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ 2000 வந்து இதிலே பார்ப்போம். 2000 mod 4. ஓகேவா? இப்போ வந்து 4னா 15 வச்சா 2000 வருமா? சரி, 500னா 2000. இப்போ ரிமைண்டர் 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 2000 mod 100 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். 100 2000 வந்து 20, இதுவும் 0 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஏன் ஆனாலும் லீப் இயர் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6ல் இருக்குது, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனை வந்து செக்கே பண்ணாது, இதை கன்சிடரே பண்ணாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணோமா, 2021 பண்ணோமா. இப்போ 2021 எடுத்துக்கிட்டோன்னா 2021 mod 400 அப்படின்னு வச்சிங்கன்னா 2021 mod 400 இதுக்கு வந்து அதே தான் 5 2000 வரும். ரிமைண்டர் 21. இப்போ வந்து ரிமைண்டர் வந்து 0 வரலை. ஸோ இது வந்து இங்கே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது, 2021 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. 4 54னா சாரி 55 2020 வருமா? ஸோ ரிமைண்டர் வந்து என்னது 1, இதுவும் 0 ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ வந்து இது வந்து மொத்தமாகவே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஆண்டு ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிரும். ஆண்டில் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து 2021 வந்து லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா sc.close அப்படின்னு இங்கே ஒரு லைன் இருக்குது. நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் அந்த sc.closeன்றதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த sc.close எதுக்குன்னா, இப்போ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா ஸ்கேனருக்கு, அந்த மெமரி க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அதை வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த கோட் மட்டும் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னும் போது, இந்த கோட் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் போது இது வந்து பெருசாக வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்காது. இப்போ சப்போஸ் மல்டிபிள் பிளாக் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னும் போது இந்த இது வந்து எங்கேயாவது எரர் காட்டும். ஓகேவா? இது க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம்னா எங்கே ஸ்டோர் ஆகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பிளாக் எழுதுறீங்க அப்படின்னும் போது இந்த எங்கே ஓப்பன் பண்ணுறீங்களோ ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? அது வந்து கன்ஃபார்ம் பார்க்கணும். ஓகேவா? சின்னதாக எழுதும் போது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரிப்பீட்டடாக ஏதாவது க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னும் போது ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா எரர் வரும். ஓகேவா? அவ்வளோதான் வந்து லீப் இயர்.